அனைவருக்கும் வணக்கம். திங்கக்கிழமை சுண்டக்கடலை குழம்பு வச்சுருந்தேங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றி அது சூப்பராக இருக்கும். 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் 3ஆவது நாளும் கொஞ்சம் இருந்தது குழம்பு. தோசைக்கு சூப்பராக இருந்தது. பாப்பாவுக்காக தான் சுண்டக்கடலை குழம்பு வச்சு சாப்பிட்டோம். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லஞ்சு இதை வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் மாம்பழம் கொஞ்சம் இருந்தது. அப்புறம் மோர் சாதமும் சுண்டக்கடலை குழம்பு, அந்த சுண்டலையும் வச்சு மோர் சாதம் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. மாம்பழம் நல்லா கனிஞ்சிருந்தது. நல்லா மஞ்சள் மஞ்சள்னு பழுத்துருச்சு. அப்புறம் உள்ளே கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருந்தது. அதனால் ஒரு மாதிரியாக கொஞ்சம் கருப்பாக இருந்தது. அதனால் 2 நாளைக்கு இந்த சுண்டக்கடலை குழம்பு வச்சு சாப்பிட்டேன். 3ஆவது நாள் கொஞ்சமாக இருந்தது. டிஃபனுக்கு வச்சு நைட்டு சாப்பிட்டு காலி பண்ணோம். அப்புறம் கூட்டு தான் வச்சேன் செவ்வாய்க்கிழமை. பாப்பாவுக்கு உப்புமா, லெமன் சாதம், இல்லைன்னா முட்டை சாதம், இது 3 தான் மாற்றி மாற்றி கொடுக்குறது. அப்புறம் மார்னிங் தோசையும் சுண்டக்கடலை குழம்பையும் வச்சு சாப்பிட்டு டக்குன்னு ஓடிடுவா கிளம்பி, ஸ்கூலுக்கு லேட் ஆகிடும் அப்படின்ட்டு. அதனால் அந்த மாதிரி தான் போகுது ஒவ்வொரு நாளும். இது தாங்க கேரட் போட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் போட்டு உப்புமா செஞ்சு கொடுத்தேன். லஞ்சுக்கும் மார்னிங்க்கும் அதே சாப்பிட்டுக்குவா. மார்னிங் கொஞ்சம் போல் சாப்பிடுவா. லஞ்சுக்கு நல்லா சர்க்கரை போட்டு சூடாக வச்சு டப்பாவில் அடைச்சி கொடுத்துருவேன். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு கொடுத்தது போக மிச்சம் இருந்ததா அதை நான் சாப்பிட்டேன். ஆனால் உப்புமாவெலாம் டக்குன்னு பசி எடுத்துரும். டயட் ஃபுட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம காய்கறி வேணுங்கிறத சேர்த்துக்கலாம். நான் கேரட் மட்டும் சேர்த்தேன். இன்னும் தக்காளி சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். அதுதான் கிச்சடின்னு சொல்லுவாங்க. அவசரத்துக்கு கடுகு உளுந்து மட்டும் போட்டு மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம். இது சவுச்சவ் கூட்டு வச்சேன். செவ்வாய்க்கிழமை சவுச்சவ் கூட்டு மட்டும் வச்சேன். குழம்பு இருந்தது, சுண்டக்கடலை குழம்பு. அதையே வச்சு நான் சாப்பிட்டுட்டேன் மதியானத்துக்கு. அப்புறம் மாம்பழம் வேறு இருந்ததா, அதையும் லஞ்சுக்கு வச்சு சாப்பிட்டேன். இந்த இடத்துல மைனா உட்காந்துருந்தது, 2 மைனா. நான் வீடியோ எடுக்கவும் கரெக்டாக காணாமல் போச்சு. அதுக்கு தான் அந்த வீடியோ எடுத்தேன். அப்புறம் தயிரை ஊற்றிக்கிட்டு மாம்பழத்தையும் வச்சு இந்த வெயிலுக்கு அதுக்கும் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. ஆனால் பசும்பால் தயிர் மாதிரி இல்லை, இது பேக்கெட் தயிர். அதனால் டேஸ்ட்டு பிடிக்கல, மண் மாதிரி இருக்குது. ஆனால் புளிச்சாலும் நல்லா புளிச்சு கிடக்குது. ஆனால் பசும்பால் தயிர் நல்லா புளிச்சிச்சின்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் கலந்து உப்பு போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் மாம்பழம் பாப்பாவுக்கு வச்சுருந்தேன். அவள் மில்க் ஷேக் மாதிரி போட்டு சாப்பிட்டா. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே எனக்கும் செஞ்சு கொடுத்தா. எனக்கு வேணான்னு சொல்லிட்டு, நீ மட்டும் சாப்பிடணும். நான் சாப்பாட்டுக்கு மட்டும் தொட்டு சாப்பிட்டேன். சூப்பராக மோர் சாதத்துக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த கூட்டை வச்சு சாப்பிட்டேன். சவுச்சவ் கூட்டு. சவுச்சவ் கூட்டு வச்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சிட்டு சாப்பிட்டேன். இதுதான். அப்புறம் தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு எலுமிச்சை ஜூஸ் போட்டு குடித்தேன். எலுமிச்சை ஜூஸை போட்டு கொஞ்சம் நல்லா சில் வாட்டராக இருந்ததா, ஃப்ரிட்ஜ் வாட்ரு, அதில் உப்பு சர்க்கரை 2ம் கலந்து எலுமிச்சை ஜூஸையும் கொஞ்சம் புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிக்கணும். டெய்லி குடித்தா கூட நல்லது தான். அப்புறம் இது புதன்கிழமை புடலங்காய் போட்டு வச்சேன். புடலங்காய் கூட்டும் தயிர் சாதமும். அவங்க அப்பா பௌர்ணமிக்கு மறுநாள் கோயிலுக்கு போயிட்டு முடியறக்கிட்டு வந்தார். வரும்போது இந்த குலோப் ஜாமுன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இதை 2-3 பாப்பா வாங்கிட்டு வந்த உடனே சாப்பிட்டுட்டா. அப்புறம் மிக்சரு, அப்புறம் மஸ்கோத் அல்வா அதுவும் வாங்கிட்டு வந்தார். அப்புறம் அல்வா மட்டும் அப்படியே இருக்குது, சாப்பிடல. ஏன்னா அந்த வெளியில் உறைஞ்ச மாதிரி இருக்குது. கடல மிட்டாயி, அப்புறம் சில்லறை காசு இல்லைன்னு கொடுத்தாங்களாம். அதை பாப்பா அவளுக்கு எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்டா. இது தாங்க அந்த மஸ்கோத் அல்வா. அது பேக்கேஜ் பண்ணி உள்ளுக்கு நல்லா நெய்யெல்லாம் உறைஞ்சி போன மாதிரி இருக்குது. கோதுமையில் செய்கிற நெய் மஸ்கோத் அல்வா. அதுக்கப்புறம் அதை தான் சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோன்னா கோதுமையில் செய்கிறது மஸ்கோத் அல்வா அப்படி தான் நினைக்கிறேன். அது ஏன் பேர் அப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். எனக்கு தெரியலை. தெரிஞ்சிருந்தாலும் நானும் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக போடுறேன், கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் இருந்தாலும் பாப்பாவுக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிச்சதுனால டக்குன்னு சாப்பிட்டுட்டா. இது ட்ரை குலோப் ஜாமுன், அது ஊற வச்சு தனியாக எடுத்துருவாங்க. இதுதான் ஸ்நாக்ஸு. சாப்பிட்டுட்டு
இது நான் வந்து 2 தான் எடுத்துக்கிட்டேன். அவங்க அப்பாவும் 2 தான் எடுத்துக்கிட்டாரு. பாப்பா மட்டும்தான் நிறையா எடுத்துக்கிட்டா. அவளுக்கு பிடிச்ச ஐட்டம் அப்படின்றதுனால. நல்லா நீல வாக்கில் இருக்குது இது.